ஹாய் ஆர்மீஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ஹாப்பியா இருக்கீங்களா? இன்னைக்கு ஜேகேக்காக ஒரு ஸ்டோரி தான் கொண்டு வந்திருக்கேன். இது ஒரு ஏஜ் கேப், அப்புறம் ஃபர்ஸ்ட் மேரேஜ். ஆர் யூ ஹாப்பி ஆர்மீஸ்? ஃபர்ஸ்ட் ஒயன் அண்ட் ஜேகேவுக்கான ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுத்துக்கிறேன். உங்கள் சைடு பார்த்தா நீங்கள் உங்கள் அக்கா லாரா 2 பேர் இருக்கீங்க. நீங்கள் ரொம்ப நாட்டி துருன்னு ரொம்ப விளையாட்டுத்தனமாக ரொம்ப ஃபன்னியாக இருப்பீங்க. இப்போ நீங்கள் காலேஜ் படிச்சுட்டு இருக்கீங்க. அதாவது ஜேகேவோட வீட்டில் இருந்து நீங்கள் காலேஜ் படிச்சுட்டு இருக்கீங்க. என்னன்னா உங்களுக்கு சின்ன வயசுலேருந்து ஜேகே மேலே ஒரு பெரிய க்ரஷ் இருக்கும். ஸோ ஜேகேவோட ஊர்லேயே ஒரு காலேஜை பார்த்து ஜாயின் பண்ணிட்டு நான் அங்கேருந்து படிக்கிறேன், அதுதான் எனக்கு பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கன்வின்ஸ் பண்ணி அங்கே போய் தங்கி இருக்கீங்க. இப்போ ஒரு ஏர்லி மார்னிங் நீங்கள் வேக வேகமாக எழுந்திரிச்சு குளிச்சு கிளம்பி கீழே வந்துட்டு உங்கள் அத்தை கிட்ட பிரேக்ஃபாஸ்ட்லாம் ரெடி பண்ணிட்டீங்களா, லஞ்ச் எல்லாம் பேக் பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஏய் எல்லாமே ரெடி பண்ணியாச்சு, நீ சாப்பிட்டீங்கன்னா ஓகே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகே ஓகே, நான் சாப்பிட்டு நான் ஜேகே மாமா கூடவே காலேஜ் போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சாப்பிட்டு உட்காந்துருக்கீங்க. அப்போ தான் ஜேகே இருந்துட்டு மேலே இருந்து கீழே இறங்கி வராரு. உடனே ஜேகேவோட அம்மா வந்துட்டு டேய் சாப்பிட்றா அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைம்மா எனக்கு ஆஃபீஸ் டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போக போகிறாரு. அப்போ நீங்களும் இருந்துட்டு அம்மா நீங்களும் இருங்க, நானும் காலேஜுக்கு டைம் ஆச்சு, நானும் வர்றேன் அப்படின்னு போய் ஒட்டிட்டு ஓடிடலான்னு பார்க்குறீங்க. அப்போன்னு பார்த்து ஜேகேவோட 2 ஃப்ரெண்ட்ஸ் வராங்க. ஜேகே இருந்துட்டு ஹாய் மச்சான் அப்படிங்கிறாங்க. அவன் ஹாய் சொல்றானோ இல்லையோ, நீங்க அவனுக்கு முன்னாடி ஏய் ஜிமினா சேயாங்க அப்படின்னு சொல்லிட்டு போறீங்க. உடனே ஜிமின் இருந்துட்டு ஏய் கிளம்பிட்டியாடி காலேஜுக்கு அப்படின்னு சொல்றான். ஆமா கிளம்பிட்டேன், இன்னும் வீடியோ அனுப்பவே இல்லை ஏண்டி அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கேட்குறான். நீ ஃபர்ஸ்ட் பென்டன் வீடியோ அனுப்பு, அதுக்கப்புறம் நான் உனக்கு டாம் அண்ட் ஜெர்ரி வீடியோ அனுப்புறேன் அப்படின்னு சொல்லி நீங்க சொல்றீங்க. அப்போ ஜிமின் இருந்துட்டு அனுப்புறேன்டி, நீ ஃபர்ஸ்ட் அனுப்பு, அந்த எபிசோட் நான் பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்றான். உனக்கு டே இருந்துட்டு டேய் டாம் அண்ட் ஜெர்ரி பாக்குற வயசாடா உனக்கெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு டே திட்டுறா. டேய் டேய் டாம் அண்ட் ஜெர்ரி பாக்குறதெல்லாம் என்னடா, அதெல்லாம் உங்களுக்கு சொன்னா புரியாதடா, அதெல்லாம் ஒரு எமோஷன்ரா மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்றான். அப்போ ஜங்குக்கு இருந்துட்டு உங்களை பார்த்து முறைச்சிட்டு உன்னோட வயசுக்கு மூத்தவங்களை இப்படிதான் ஜிமினா ஜெயாங்க அப்படின்னு சொல்லுவியா அப்படின்னு சொல்லி முறைச்சிட்டு திட்டுறாரு. அப்ப நீங்க தலையை கீழே போட்டு கம்முன்னு நினைக்கிறீங்க. ஏன்னா இந்த வீட்டில் நீங்கள் ரொம்ப செல்லம், உங்கள் வீடு சைடும் ஆகட்டும் ஜங்குக் வீடு சைடும் ஆகட்டும், நீங்கள் ரொம்ப செல்லம். அப்படியே செல்லம் கொடுத்து உங்களை ரொம்ப ஸ்பாயில் பண்ணி வச்சுருக்காங்க. அதனால ஜங்குக் எப்போவுமே உங்ககிட்ட ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பார். எல்லாரும் கொடுக்குற செல்லத்தினால நீங்கள் ரொம்ப ஸ்பாயில் ஆகி எப்போ பார்த்தாலும் ரொம்ப விளையாட்டுத்தனமாகவே இருப்பீங்க, ஒரு அக்கறையே இல்லாமல் இருப்பீங்க. ஸோ ஜங்குக் மட்டும்தான் உங்களை எப்போ பார்த்தாலும் திட்டுவார், நீங்கள் பண்ணுற தப்புக்கெல்லாம் பனிஷ்மெண்ட் கொடுப்பாரு. அதனால அந்த வீட்டிலே வச்சு நீங்கள் ஜங்குக்கு மட்டும்தான் பயப்படுவீங்க. ஆக்சுவலா சொல்ல போனா ஜங்குக் மட்டும்தான் அவங்கள திட்டுவாரு அந்த வீட்ல. அப்போ ஜிமினி இருந்துட்டு டேய் விட்றா, அவ எப்பவுமே என் கூட அப்படிதானே பேசுவா, இப்ப எதுக்குடா திட்டுற, வாடா நம்ம போலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. அப்போ உடனே நீங்க இருந்துட்டு நானும் வர்றேன் அப்படின்னு சொல்றீங்க. அதுக்கு ஜங்குக்கு இருந்துட்டு நான் தான் ஆபீஸ்க்கு டைம் ஆச்சுன்னு சொல்றேன்ல, மறுபடியும் சொல்லிட்டு இருக்கேன், ஜின் வருவான் அவன் கூட போ அப்படின்னு சொல்றாரு. ஜின் கூடவா? ஐயோ! அவன் அவனோட ஹேண்ட்ஸம் ஃபேஸ வச்சு பேசி பேசி என்ன கொல்லுவானே! ஐயோ! அப்படின்னு நீங்க மனசுக்குள்ள நினைக்கிறீங்க. ஓகேவா? அப்படின்னு ஜங்கு கேட்குற. ஓகே மாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பொட்டாட உட்காந்துக்கிறீங்க. ஜங்குக்கும் ஆஃபீஸ் கிளம்பி போயிடுறாரு. நீங்களும் வெக்ஸ் ஆகி உட்காந்துட்டு இருக்கீங்க. ஜின் அப்பதான் மெதுவா ஃபோன் பேசிட்டு கீழே இறங்கி வராரு. ஜின் வேற யாரு கூடவும் ஃபோன் பேசல. உங்க அக்கா லாரா கூட தான் ஃபோன் பேசிட்டே வராரு. ஆமா, உங்க அக்கா லாராவும் ஜின்னும் 2 இயர்ஸா லவ் பண்ணிட்டு இருக்காங்க. இது உங்களுக்கு தெரியும். ஆனா தெரிஞ்சும் தெரியாத மாதிரி நீங்க காட்டிக்குவீங்க. என்னைக்காவது ஒரு நாள் வசமா சிக்குவான், அப்ப வச்சு செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் சிரிச்சுட்டே உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. அப்ப ஜின் கீழே என்ன குட்டிச்சாத்தா, இன்னைக்கு உன்னை விட்டுட்டு போயிட்டானா, கடைசி வரைக்கும் நீ என் கூட தான் காலேஜ் வரணும், உன் தலையெழுத்து அப்படி, எந்திரிச்சு வா அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் உங்க அக்கா என்ன கால் பண்ணாளா அப்படின்னு சொல்லி ஜின் கேக்குறாங்க. அதுக்கு நீங்க மனசுக்குள்ள அதான் நீ பேசிட்டு இருக்கல, அப்புறம் எப்படி அவ கால் பண்ணுவான் அப்படின்னு ஏதாவது சொன்னேன். ஒண்ணும் இல்ல மாமா அப்படின்னு சொல்லி நீங்க சொல்றீங்க. அதுக்கு ஜின் இருந்துட்டு என்ன மாமான்னு மரியாதை எல்லாம் வருது அப்படின்னு சொல்றேன். வீட்டுக்குள்ள இருக்கோம்ல, நீ வெளிய வா அப்படின்னு நீங்க சொல்றீங்க. எப்பவுமே நீங்களும் ஜின்னு ஒரு டாம் அண்ட் ஜெர்ரி மாதிரி சண்டை கட்டிட்டே இருப்பீங்க. இந்த வீட்லயே நீங்க ஜங்குக்கு தவிர வேற யாருக்கும் பயப்படவே மாட்டீங்க. ஜின் அப்புறம் உங்களை கொண்டு போய் காலேஜ்ல விட்டுட்டு உங்க அக்காவை மீட் பண்றதுக்காக போயிடுறாரு. அப்படியே ஜங்குக்கோட சைட் பார்க்கலாம். இப்போ அப்படியே ஜங்குக்கு ஆஃபீஸ்க்குள்ள உள்ள போறாரு. அவர் உள்ள போனதுதான் அங்க இருக்க ஸ்டாஃப்ஸ் எம்ப்ளாயிஸ் எல்லாரும் பயந்து நடுங்கி போயிட்டு அப்படியே ஸ்டன் ஆகி நின்றுட்டு இருக்காங்க.
ஒர்க் விஷயத்துல எப்பவுமே ஜங்குக் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட். ஏதாவது ஒரு சின்ன தப்பு கண்டுபிடிச்சாலும் அவ்வளோதான் ரொம்ப கோவப்படுவாரு. ஸோ அங்க இருக்கிறவங்க எல்லாரும் அவரை கண்டு ரொம்ப பயப்படுவாங்க. அந்த ஹோல் ஆஃபீஸும் அவரை கண்டு ரொம்ப பயப்படும். நேரா ஜங்குக்கோட கேபின் தான். ஜிமின், டே, ஜங்குக் 3 பேரும் உள்ள போறாங்க. உள்ள போனதே ஜங்குக் போய் அவரோட சேர்ல உட்காந்துட்டு, "ஜிமின் அந்த கதவை லாக் பண்றியா?" அப்படின்னு சொல்றாரு. உடனே ஜிமின் அந்த கதவை லாக் பண்ணிட்டு வந்ததும், "டேய் இன்னைக்காவது நான் எப்படியாவது சொல்லிடணும்டா" அப்படின்னு சொல்றாரு. உடனே அதுக்கு டே இருந்துட்டு, "வாய்ப்பே இல்ல மச்சான், நீ தானே, நீ சொல்லுவ 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 சொல்லிட்டே இருப்ப." அப்படி ஜிமின் அப்படியே, இந்த ஆபீஸே உன்னை கண்டு பயப்படுது. ஆனா நீ ஒருத்திய கண்டு பயப்படுற பாத்தியா? அத நினைச்சாலே மச்சான் அப்படின்னா, டேய் நானும் அவகிட்ட சொல்லலாம்னு பல நாளா ட்ரை பண்ணிட்டே இருக்கேன்டா. ஆனா என்னால சொல்லவே முடியலடா. அவ ஃபேஸ பார்த்தாலே எனக்கு பேச்சே வர மாட்டேங்குது மச்சான் அப்படின்னு ஜேகே சொல்றாரு. உடனே டே இருந்துட்டு, பல நாளா இல்ல மச்சான், பல வருஷமா. புரியுதா? நாங்களும் உன்னைய மோட்டிவேட் பண்ணி தாட்டி விட்டு எங்களுக்கு முட்டி செத்து போனதுதான் மச்சான் மிச்சம். நீ சொன்னதாவே தெரியலடா. நான் என்னடா பண்றது? எனக்கு பேச்சே வர மாட்டேங்குது அவள கண்டதும். எப்படி வரும்? எங்கள பார்த்தா மட்டும் நல்லா திட்டுவ, ஏதாவது பேசுவ. இதே உயரம் அந்த பாவப்பட்ட குழந்தை, அதே காலையில அந்த கடி கடிச்சிட்டு வந்த. அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா என்னன்னா, ஜங்குக் வந்து ஆஃபீஸ்ல பிரியான்னு ஒரு பொண்ண 2 இயர்ஸா லவ் பண்ணிட்டு இருப்பான். ஆனா, அவகிட்ட போய் சொல்றதுக்கு தலைவருக்கு ரொம்ப பயம். சும்மா பாப்பாரு, ரசிப்பாரு அவ்வளவுதான். ஆனா போய் சொல்லவே மாட்டாரு. ஒன் சைடா லவ் பண்ணிட்டு இருக்காரு. அதாவது நீங்க லவ் பண்ற மாரி. ஆனா ஜங்குக் 2 இயர்ஸ். ஆனா நீங்க சின்ன வயசுல இருந்தே அவர லவ் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆனா நீங்க எப்பவுமே அவர இம்ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைச்சதே கிடையாது. சும்மா அவர பார்த்துட்டே இருக்கணும், கூடவே இருக்கணும். அவன் திட்டிட்டே இருந்தா கூட உங்களுக்கு கொஞ்சிட்டே இருக்கிற மாரி இருக்கும். யாரா இருந்தாலும் ஜங்குக் மாரி ஒரு பையன் முன்னாடி நின்னு திட்டினா அப்படிதான் இருக்கும். ஜங்குக் இந்த மாரி ஒன் சைடா லவ் பண்ணிட்டு இருக்கிறது அவரோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர்த்த தவிர வேற யாருக்குமே தெரியாது. ஜின்னுக்கே தெரியாது. ஜின் வந்து அவரு ஃபேஸ் மேல ரொம்ப அப்சஸ்டா இருந்தனால மாடலிங் பண்ணிட்டு இருக்காரு. ஜங்குக் தான் அவங்க அப்பாவோட பிசினஸ் எடுத்து இப்ப சக்சஸ்ஃபுல்லா பண்ணிட்டு இருக்காரு. ஸோ ஆஃபீஸ்ல நடக்கிற எந்த விஷயமும் வீட்ல தெரியாது. உங்களுக்கும் தெரியாது. ஸோ அதனால இதுவரைக்கும் நீங்க ரொம்ப ஜாலியாவே இருக்கீங்க. ஜிமினும், டேவும் உங்ககிட்ட இந்த விஷயத்தையெல்லாம் ஷேர் பண்ண மாட்டாங்க. உங்ககிட்ட பேசும்போது அவங்க குழந்தையாவே மாரி தான் பேசுவாங்க. ஸோ, அதனால இந்த மாரி பர்சனல் விஷயம், ஆஃபீஸ் விஷயம்லாம் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கவே மாட்டாங்க. உங்ககிட்ட ஜாலியா பேசுவாங்க. அப்படியே அந்த சைட் ஜின் பக்கம் பார்த்தா, ஜின் வந்து லாராவ மீட் பண்ண போயிருக்காரு இல்லையா? லாரா வந்து ஜின் கிட்ட சொல்றான், "ஜின், நேத்து உங்க அம்மா எங்க வீட்டுக்கு கால் பண்ணியிருந்தாங்க. ஜங்குக்கோட மேரேஜ் பத்தி பேசிட்டு இருந்தாங்க." அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஜின் இருந்துட்டு, "அப்படியா? சூப்பர். அவனுக்கு கல்யாணம் பண்ணிட்டாங்கன்னா, அடுத்து என்னோட மேரேஜ் தான். நம்மளோட லவ் மேட்டர வீட்ல சொல்லி சீக்கிரம் ஓகே பண்ணிக்கலாம்டி." அப்படின்னு சொல்றாரு. அப்போ லாரா இருந்துட்டு, டேய் லூசே, ஜங்குக்கு என்னதான்டா பொண்ணு கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. உடனே ஜின் வந்துட்டு, "என்னடி சொல்ற? இது எப்ப நடந்துச்சு?" "ஆமா, உங்க வீட்ல பெரிய பையன் ஜங்குக் தான். எங்க வீட்ல பெரிய பொண்ணு நான் தான். அப்ப அவனுக்கு தானே கேட்பாங்க. நீ இப்படியே சொல்லலான்ட்டு இரு. நான் உன் அண்ணன கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன்." அப்படின்னு லாரா சொல்றாங்க. "ஏய் இப்ப என்னடி பண்றது? நீ என்னடி சொன்ன உங்க வீட்ல?" அப்படின்னு ஜின் கேக்குறான். "நேத்து நைட் தான் கால் பண்ணி பேசிட்டு இருந்தாங்க. லாராவ கேட்டு சொல்றேன் அப்படின்னு சொன்னாங்க. நான் அதுக்குள்ள போய் தூங்கிட்டேன். காலையில நேரமே எந்திரிச்சு கிளம்பி வந்துட்டேன்டா. இன்னைக்கு ஈவினிங்குள்ள ஏதாவது பண்ணு. இல்லைன்னா அவ்வளவுதான். நான் வீட்டுக்கு ஈவினிங் போனது எஸ்ஸா நோவான்னு என்னை கேட்பாங்க. சரியா? நீ எதுவுமே பண்ணலைன்னா நான் எஸ்ன்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன்." "ஏய் நான் வேற இப்ப தாண்டி கெரியர்ல அப்படியே மேல வந்துட்டு இருக்கேன். அடச்சீ போடா லூசு பயல" அப்படின்னு லாரா நடந்து போறாங்க. அப்போ ஜின் வந்துட்டு, "சரி, சரி. இரு, இரு. போய் தொலையாத. அப்படியே போயிறாத. நான் ஒரு பிளான் பண்ணியிருக்கேன். அது மட்டும் கரெக்ட்டா நடந்துச்சுன்னா, கரெக்ட்டா நடக்கும்னு நெனைக்கிறேன். நீ ஒண்ணு பண்ணு. உன் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு, நைட் ஒரு 11:00 மேல வீட்டுக்கு போ. அதுக்குள்ள நான் வீட்டுக்கு போய் ஏதாவது பண்ண முடியுமான்னு பாக்குறேன்." அப்படின்னு ஜின் கிளம்புறாரு. அப்படியே ஜின்னோட வீட்ல பார்த்தா, அவங்க அம்மாவும், ஜின்னும் நல்லா சிரிச்சு சிரிச்சு கிச்சன்ல சமையல் பண்ணிட்டே பேசிட்டு இருக்காங்க. அப்ப ஜின், "இதான்டா கரெக்ட்டான சமயம்." அப்படின்னு "அம்மா உன்கிட்ட ஒரு நான் முக்கியமான விஷயம் சொல்லணும்." அப்படின்னு ஜின்னும் சொல்லிடுறாரு. லாராவுக்கும், ஜின்னுக்கும் இருக்க ரிலேஷன்ஷிப் பத்தி. அப்போ அவங்க ரொம்ப ஷாக் ஆயிட்டு, "டேய் இப்ப வந்து சொல்ற? நேத்து நைட்டு தான்டா நாங்க லாராவுக்கு ஜங்குக்கு பொண்ணு கேட்டோம். இப்போ அவங்க வேற லாரா கிட்ட கேட்டு சொன்னாங்கன்னா என்னடா பண்றது? லாரா எப்படியும் ஓகே சொல்ல மாட்டாம்மா. நீங்க எப்படியாவது அப்பா கிட்ட பேசி அ சொல்லுங்கம்மா. இது ரொம்ப ஈஸியான விஷயம் தான். உங்களால நெனச்சா பண்ண முடியும்." அப்படின்னு ஜின் கன்வின்ஸ் பண்றான். "என்னடா பொசுக்குன்னு வந்து இப்படி சொல்ற? உன் மேரேஜ வச்சு அப்பா பெரிய பிசினஸ் டீல்லாம் பிளான் பண்ணி வச்சிருக்காரு. என்னடா இப்படி பண்ற?" அதுக்கு ஜின் இருந்துட்டு,
லாரா யார கல்யாணம் பண்ணாலும் டீல் ஓகே தாம்மா ஆகும். நீங்க கேளுங்க அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு அவங்க அம்மா வந்துட்டு, "டேய் இப்ப டீல் ஓகே ஆகுறது முக்கியம் கிடையாது. ஜங்குக் உன்னோட பெரிய பையன். அவன வச்சுட்டு எப்படிடா உனக்கு கல்யாணம் பண்ண முடியும்?" அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஜின்னு இருந்துட்டு, "அவனுக்கு வேற பொண்ணு பாருங்கம்மா" அப்படின்னு சொல்றான். "டேய் பொண்ணு கிடைக்கிறது என்ன உனக்கு அவ்ளோ ஈஸின்னு நெனச்சுட்டு இருக்கியா?" அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஏதாவது ஐடியா பண்ணுங்கம்மா அப்படின்னு சொல்றான். எனக்கு என்ன ஐடியாடா தெரியும். நீ ஏதாவது ஒண்ணு பண்ணுடா. அம்மா நான் சொல்லுவேன். ஆனா நீங்க கோச்சுக்க கூடாது அப்படிங்காட்டி, பேசாம நம்ம ஒயன புடிச்சு செக்கி கல்யாணம் பண்ணி வச்சிடலாமா? ஒரே கல்ல 2 மாங்கா. 2 பொண்ணு இங்க வந்துச்சுன்னா எல்லா டீலும் நமக்கு தான்மா அப்படின்னு சொல்லுவான். டீல் இல்லாம உங்களுக்கு ஒயன ரொம்ப பிடிக்கும்லம்மா அப்படின்னு சொல்றான். கரெக்ட்டு தான்டா. ஆனா அந்த பொண்ணு இப்பதான் காலேஜ் படிச்சுட்டு இருக்கு. இப்ப போய் கேட்டா என்னடா நடக்கும்? அம்மா அப்படிலாம் இல்லம்மா. நீ ஒயன கூப்பிட்டு கேளும்மா. அவ மாட்டேன்லாம் கண்டிப்பா சொல்ல மாட்டா. நீ கூப்பிட்டு கேட்டு பாரேன். அப்படின்னு ஜின் சொல்றாரு. உடனே அவங்க அம்மாவும் யோசிக்காம அவங்கள கூப்பிட்டு கேட்டுர்றாங்க. ஜின்னும் அவங்க அம்மாவும் இந்த மாரி "ஜங்குக்கு உனக்கு கல்யாணம் பண்ணலான்னு இருக்கோம். நீ என்னம்மா நினைக்கிற?" அப்படின்னு கேட்டதும், உங்களுக்கு மனசுக்குள்ளயா? ஆஹா! அப்படி சூப்பரா அப்படின்னு நினைக்கிறீங்க. ஆனா வெளியில மூஞ்சி தொங்க போட்டு, "ஐயோ! எதுக்கு இதெல்லாம் என்கிட்ட கேட்கிறீங்க?" அப்படின்னு சொல்றீங்க. அதுக்கு ஜின்னுட்டு, "உலக மகா நடிப்புடா." அப்போ நீங்க இருந்துட்டு, "என்ன?" அப்படின்னு பார்க்குறீங்க. "ஒண்ணும் இல்ல" அப்படின்னு ஜின்னு நின்னுட்டு இருக்காரு. நீங்க எதா இருந்தாலும் எங்க வீட்லயே பேசுங்க, என்கிட்டலாம் பேசாதீங்க அப்படின்னு நீங்க ஓடிர்றீங்க. ஆனா உங்களுக்கா சரியான ஹாப்பி தான். வீடு போய் கம்முனு கதவ சாத்தி உட்கார்ந்துக்கிறீங்க. அப்ப ஜின்னு இருந்துட்டு, குட்டி சாத்தா சொல்லிட்டு போ எஸ்ஸா நோவான்னு சொல்றாரு. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு ஜங்குக்கோட அம்மா அவங்க ரூமுக்கு வர்றாங்க. வந்துட்டு உங்ககிட்ட பேசுறாங்க. "டேய் நீ தப்பா நினைச்சுக்காதடா. திடீர்னு நான் உன்கிட்ட இந்த மாரி பேசுறேன்னு சொல்லிட்டு நீ தப்பா நினைச்சுட்டியா அத்தைய? நான் என்ன பண்றதுன்னே தெரியல. ஜங்குக்கு லாராவ தான் கல்யாணம் பண்ணணும்னு நாங்க கேட்டோம். ஆனா இந்த ஜின் பையன் இப்படி ஒரு குண்ட தூக்கி போட்டுட்டான். இப்போ திடீர்னு போய் ஜங்குக்கு ஒரு பொண்ணு பாக்குறது ரொம்ப கஷ்டம். அவசர அவசரமா பண்ணா அந்த பொண்ணும் எப்படி என்னன்னு தெரியாது. நீ ரொம்ப நல்ல பொண்ணு. எனக்கு உன்னைய ரொம்ப புடிக்கும். அதனால தான் உன்கிட்ட நான் கேட்டேன்" அப்படின்னு அவங்க சொல்றாங்க. நீங்க அப்படியே பச்சையா நடிக்கிறீங்க. மனசுக்குள்ள ஹாப்பியா இருந்தாலும் வெளிய மூஞ்சிய உர்ருன்னு வச்சுட்டு, "இருந்தாலும் நீங்க அப்படி என்ன கேட்டிருக்க கூடாதுங்க" அப்படின்னு சொல்றீங்க. அதுக்கு அவங்க "கூடாது தான். இருந்தாலும் நீ யோசிச்சு ஒரு முடிவு சொல்லு" அப்படின்னு சொல்றாங்க. உடனே நீங்க "ஆஹா! இதுக்கு மேல விட்டா அவங்களே வேண்டான்னு சொல்லிருவாங்க போலயே" அப்படின்னு சொல்லிட்டு, "இவ்ளோ தூரம் நீங்க சொல்றீங்க. ஓகே" அப்படின்னு சொல்றீங்க. உடனே அவங்க அம்மா ரொம்ப ஹாப்பியா, "ஓகே இப்ப போய் நான் ஜின்னோட அப்பாவுக்கு கால் பண்ணி சொல்லி, உங்க வீட்ல பேச சொல்றேன்னு" போறாங்க. உடனே அவங்க கதவ சாத்திட்டு போனதும், நீங்க பெட் மேல ஏறி நின்னுட்டு அப்படியே ஒரு டான்ஸ் பண்றீங்க. "ஏய் டண்டனக்கா, ஏய் டனக்குனக்கா, ஜங்கு எனக்கு எனக்கு" அப்படின்னு டான்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்ப ஜங்குக்கோட அம்மா ஜின் கிட்ட, "ஏய் அவ ஓகே சொல்லிட்டாடா" அப்படின்னு "எனக்கு தெரியும் அவ ஓகே சொல்லுவான்னு" அப்படின்னு ஜின் சொல்றான். அப்ப "இவ ஓகே சொல்லிட்டா, ஜங்குக்கு என்னடா சொல்ல போறான்?" அப்படின்னு அவங்க அம்மா கேக்குறாங்க. "அம்மா அதெல்லாம் அவன் சொன்னா கேட்டுக்குவான் விடுங்க" அப்படின்னு ஜங்குக் லவ் பண்றதே தெரியாம ஜின் இங்க வேற உருட்டி விட்டுட்டு இருக்காரு. கரெக்ட்டா அப்ப ஜங்குக் கால் பண்றாரு. கால் பண்ணி, "அம்மா அவசரமா ஒரு பிசினஸ் ட்ரிப்பா நான் பாரிஸ் வரைக்கும் போகணும். நான் இப்படியே கிளம்புறேன். வர்றதுக்கு ஒரு 5 to 6 டேஸ் ஆகும்" அப்படின்னு சொல்றாரு. "ஜங்குக் வீட்டுக்கு வந்துட்டு போடா" அப்படின்னு அவங்க அம்மா சொல்றாங்க. "முடியாதும்மா டைம் ஆயிடுச்சு. இப்பவே நாங்க ரொம்ப லேட்டு. மறந்துட்டோம். நான் கிளம்பணும். இப்பவே கிளம்புனா தான் ஏர்லி மார்னிங் அங்க போ முடியும். சாரிம்மா, பாய்ம்மா, லவ் யூம்மா, பாத்துருங்க" அப்படின்னு கால கட் பண்ணிட்டாங்க. உடனே அவங்க அம்மா "இவன் என்னடா ஒண்ணுமே சொல்றதே கேட்காம பாய்மா, லவ் யூமான்ட்டு கட் பண்றான். என்னடா பண்றது ஜின்னு?" அப்படின்னு கேக்குறாங்க. ஜின்னு "விடுமா வந்ததுக்கு அப்புறம் சொல்லிக்கலாம்" அப்படின்னு சொல்றான். அப்புறம் அவங்க அம்மா அவங்க அப்பா கிட்ட பேசிட்டு, அப்புறம் உங்க வீட்டுக்கு கால் பண்ணி எல்லாரும் பேசிர்றாங்க. பேசிட்டு உங்க வீட்ல இருந்து லாராக்கு கூப்பிட்டு சொல்லிடுறாங்க. லாரா தான் ஃப்ரெண்ட் வீட்ல இருக்காளே, அவளுக்கு கால் பண்ணி சொன்னது சரியான ஷாக்கு. சரியான கோவம் அவளுக்கு. ஏன்னா நீங்க இப்பதான் காலேஜ் படிச்சுட்டு இருக்கீங்க. உங்கள போய் இப்படி இந்த ஜின் சிக்க வச்சு விட்டுட்டானே அப்படின்னு ஜின்னுக்கு ஃபோன் பண்ணி, "டேய் லூசு உனக்கு அறிவு இருக்கா? என் தங்கச்சிய எதுக்குடா இதுல இழுத்து விட்ட?" அப்படின்னு சொல்றாங்க. "அவ பாவம்டா, இப்பதான்டா காலேஜ் படிச்சுட்டு இருக்கான். அந்த முரட்டு பயல கல்யாணம் பண்ணிட்டு அவ என்னடா பண்ணுவா?" "ஏய் நீ தாண்டி லூசு. அவ சின்ன வயசுல இருந்து ஜங்குக்கு லவ் பண்ணிட்டு இருக்கா." அப்ப லாரா "என்னடா சொல்ற?" அப்படின்னு வாய பொளந்துட்டு கேக்குறான். "உனக்கு தெரியாதா? அவ ஜங்குக்க பேன்னு பாக்கையிலயே உனக்கு தெரிய வேண்டாம். அவ சின்ன வயசுல இருந்து லவ் பண்ணிட்டு இருக்கா. அது யாருக்கும் தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கா. ஆனா எனக்கு தெரியும்." இதுல ஒரு காமெடியான விஷயம் என்ன தெரியுமா? ஜின்னோட லவ் உங்களுக்கு தெரியும்னு ஜின்னுக்கு தெரியாது. உங்களோட லவ் ஜின்னுக்கு தெரியுங்கிறது ஜின்னுக்கு தெரியாது. எவ்வளவு ஒரு கொடுமையான விஷயம்ல.
உடனே ஜின் இருந்துட்டு, "ஜங்குக் தான் என்ன பண்றான்னு தெரியல லாரா. அவன் வர்றதுக்குள்ள எப்படியாவது மேரேஜ் டேட் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சிடணும். இல்ல அவ்வளோதான் கதை கந்தலாயிடும்னு" ஜின் வந்து ஒரு பெரிய பிளானா போடுறாரு. ஜங்குக் பாரிஸ் போயிட்டு வர்றதுக்குள்ள மேரேஜே ரெடி பண்ணிடணும். ஜங்குக் வந்ததும் தாலி கட்டுறது ஒண்ணுதான் குறை. அத மட்டும் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஜின் யோசிச்சு எல்லா பிளானையும் எக்ஸிக்யூட் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணிடுறாங்க. 6 நாளும் முடியுது. ஜங்குக்கும் வராரு. வந்து பார்த்தா அவங்க வீடே பயங்கரமா டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. நிறைய ரிலேட்டிவ்ஸ் வந்திருக்காங்க. பார்த்தா பயங்கரமா இருக்கு. கிட்ஸ் எல்லாம் அங்கேயும் இங்கேயும் ஓடிட்டு இருக்காங்க. என்னடா நடக்குது நம்ம வீட்ல? சுத்தி முத்தி பாக்குறாரு. அவங்க அப்பாவையும் காணோம், அவங்க அம்மாவையும் காணோம். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு போறான். சரி ஜங்குக்கு வந்தது தெரிஞ்சு ஜின் வரான் ரூமுக்கு வந்துட்டு, டேய் அண்ணா எப்படா வந்த? நல்லா இருக்கியா? அப்படின்னு. நான் நல்லா தான்டா இருக்கேன். என்ன வீடே ஃபுல்லா ஒரு டெக்கரேட் பண்ணிருக்கீங்க, ஃபங்க்ஷனா இருக்கு. அதுவா நம்ம 2 பேருக்கு கல்யாணம்டா அப்படின்னு சொல்றாரு. உடனே ஜங்குக்கு வந்துட்டு, நம்ம 2 பேர்த்துக்கு கல்யாணமா? சீச்சி, உனக்கும் எனக்கு இல்லடா, உனக்கும் எனக்கு தனித்தனியா கல்யாணம் சரியா அப்படின்னு சொல்லி ஜின் சொல்றாரு. உடனே ஜங்குக் ஷாக் ஆகி, என்னடா சொல்ற, என்கிட்ட கேட்காம எனக்கு கல்யாணமாடா அப்படின்னு சொல்லி சொல்றாரு. உங்ககிட்ட எதுக்குடா கேட்கணும், எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. சரி பொண்ணு யாருடா அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. ஒயன்றா அப்படின்னு. ஒயனா? அப்படியே ஷாக் ஆகி உட்கார்ந்துடுறாரு ஜங்குக். அவரோட வேர்ல்டே ஒரு நிமிஷம் அப்படியே உடைஞ்சு போயிடுச்சு. ஜின் ரொம்ப ஹாப்பியா, சரிடா நான் போறேன், நீ ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு கீழே வா, உனக்காக தான் எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. ஜங்குக்கா இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல. பிரியா கிட்ட இன்னும் ப்ரொப்போஸே பண்ணலடா, அதுக்குள்ள கல்யாணம் வரைக்கும் போயிட்டீங்களேடா அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. அவர் யோசிக்கிறாரு, இதுக்கு மேல நம்ம போய் பேசினாலும் நம்ம வீட்டுல இருக்கிறவங்க யாரும் புரிஞ்சுக்க போறது கிடையாது. இதுக்கு வேற வழிதான் யோசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினுக்கு கால் பண்றாரு. ஹலோ ஜிமின் அப்படின்னு சொல்றான். சொல்றான் மச்சான், இப்பதான் வீட்டுக்கு வந்தேன் நானு. என்னாச்சு, ஏதாவது ப்ராப்ளமா அப்படின்னு சொல்லி ஜிமின் கேக்குறாரு. என் லைஃபே ப்ராப்ளமா தான்டா இருக்கு. என்னாச்சுடா, என்னடா இப்படி பேசுற அப்படின்னு ஜிமின் கேக்குறாரு. நடந்த எல்லா விஷயத்தையும் ஜேகே ஜிமின் கிட்ட சொல்லி, டேய் மச்சான் எனக்காக ஒரு ஹெல்ப் பண்ணடா, சீக்கிரம் கிளம்பி எங்க வீட்டுக்கு வாடா அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதுக்குள்ள சீக்கிரம் வாடா அப்படின்னு சொல்றாரு. உடனே ஜிமின் ஓகேடா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டு இருக்காரு. இப்ப அதுக்குள்ள ஜேகே வந்துட்டு, உங்களை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்க ரூம்க்கு வராரு. வந்து பார்த்தா நீங்க இல்ல. உடனே போயிட்டு ஜின் கிட்ட கேக்குறான், எங்க ஒயன் எங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அவங்க பொண்ணு பொண்ணு வீட்ல இருப்பாங்க, இங்க தேடிட்டு இருந்தா என்ன பண்றது? ஓ நீங்க பாக்கணுமா தலைவர், அதுக்குள்ள பாக்கணுமா அப்படின்னு சொல்லி கலாய்க்கிறாரு. இருக்கிற டென்ஷன்ல இவன் வேற அப்படின்னு ஜேகே நினைச்சிட்டு, அவங்க வீட்டுக்கு போயிட்டாளா? ஆமாடா, பொண்ணு வீட்ல தான்டா பொண்ணு இருப்பாங்க, மாப்பிள்ளை வீட்ல பொண்ணு இருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னு கலாய்ச்சி விட்டு போறாரு. சங்குக்கு உடனே ஜிமினுக்கு கால் பண்ணி, நீ இங்க வர வேணாம், நீ ஸ்ட்ரைட்டா ஒயன் வீட்டுக்கு போய் நடந்த விஷயத்தையெல்லாம் சொல்லி அவளை எப்படியாவது இந்த கல்யாணத்தை ஸ்டாப் பண்ண வைடா அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஜிமினும் அப்படியே உங்க வீட்டுக்கு வராரு. வந்தா உங்க வீட்லயும் பயங்கரமா டெக்கரேட் பண்ணிருக்காங்க. உங்க அம்மா அப்பா எல்லாம் முன்னாடி இருக்காங்க. ஜிமின் வந்துட்டு, ஒயன் எங்கம்மா அப்படின்னு சொல்லிருக்காங்க. ஒயனா ரூம்ல இருக்கா, போய் பாருடா அப்படின்னு சொல்றாங்க. உடனே ஜிமின் மேல வரான். வந்துட்டு டோர் நாக் பண்ணிட்டு உள்ள வரான். உள்ள வந்துட்டு, நீங்க பார்த்தது டே ஜிமினா அப்படின்னு சொல்லிட்டு போய் ஹக் பண்றீங்க. அவனும் பேக் ஹக் பண்ணிட்டு, புது பொண்ணு எப்படி ஜாலிதான் அப்படின்னு சொல்றீங்க. அப்படின்னு சொன்னது உங்களுக்கா ஒரே ஷை ஆயுது. ஆமாண்டா. அப்புறம் மாமா வந்துட்டாரா, எங்களை எல்லாம் கேட்காதடி, உங்க மாமனை மட்டும் கேள்றி அப்படின்னு சொல்லிட்டு அவன் கலாய்க்கிறான். வேற வழியில அவன் எப்படியாவது சங்குக்கு சொன்னது இங்க சொல்லியேதான் ஆகணும், அதனால பேசிதான் ஆகணும் அப்படின்ட்டு, வயன் நான் உன்கிட்ட ஒண்ணு சொல்லணும் அப்படின்னு சொல்றான். உடனே நீங்களும் இருந்துட்டு, நானும் உன்கிட்ட ஒண்ணு சொல்லணும் ஜிமினா. உனக்கு ஒண்ணு தெரியுமா, நான் சின்ன வயசுல இருந்து மாமா லவ் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா அந்த ஆளு எப்ப பார்த்தாலும் என்ன திட்டிகிட்டே இருப்பான். வீட்லயும் சொல்ல முடியல. ஏதோ கடவுள் புண்ணியத்துல அதுவா கல்யாணம் அமைஞ்சிருக்கு. அந்த ஆளு வந்து ஏதாவது பண்ணாம இருந்தான்னா சரி, வீட்ல எந்த பிரச்சனையும் இல்ல தானே, எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ரொம்ப அழுக ஆரம்பிச்சிடுறீங்க. உங்கள அந்த மாதிரி பார்த்ததே இல்ல ஜிமின். நீங்க ரொம்ப ஜாலியான டைப்பு. விளையாட்டுத்தனம், குறும்புத்தனம் இந்த மாதிரிதான் இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் நீங்க இப்படி அழுகுறத பார்த்து ஜிமின்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இல்ல இல்ல அந்த மாதிரிலாம் எதுவும் நடக்கல. இப்ப எதுக்கு நீ அழற? அவன் நல்லாதான் இருக்கான். வீட்லதான் இருக்கான். அவன் ஒண்ணுமே சொல்லல. அழாத ஃபர்ஸ்ட் கம்முனு இரு. இல்ல எனக்கு தெரியும். அவன் சண்டை கட்டுவான். எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு ரொம்ப அழ ஆரம்பிச்சிடுறீங்க. ஜிமின் இருந்துட்டு, ஒண்ணும் இல்ல. ஒரு பிரச்சனையும் இல்ல. அவன் ஒண்ணும் சொல்ல மாட்டான். நாங்களாம் இருக்கோம்ல. நாங்களாம் அப்படியே சொன்னாலும் கன்வின்ஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பேக் பண்ணி கொடுத்துட்டு உங்களை சமாதானப்படுத்திட்டு வெளியே வந்துடுறாரு. வெளியே வந்துட்டு இப்ப என்ன பண்றதுன்னே அவருக்கு சுத்தமா தெரியல. ஃப்ரெண்டுக்கு சப்போர்ட் பண்றதா, உங்களுக்கு சப்போர்ட் பண்றதானே சுத்தமா தெரியல. அவரு யோசிச்சு பாக்குறாரு. யோசிச்சு பார்த்துட்டு, லாரா கிட்ட இவன் கண்டிப்பா
சாரி, பிரியா கிட்ட இவன் கண்டிப்பா லவ் ப்ரப்போஸ் பண்ண போறதும் கிடையாது. அந்த பொண்ணும் ஓகே சொல்ல போறது கிடையாது. ஒயன் தான் இவனுக்கு கரெக்ட். இவன் இவன் படுற கோவத்துக்கும் எவளும் இவன்கிட்ட வந்து இருக்க மாட்டான் அப்படின்னு யோசிச்சு பார்த்துட்டு ஜிமின் வந்து ஜங்குக்கு கால் பண்றான். டேய் மச்சான், இங்க பொண்ணை பார்க்க கூடாதுன்னு சொல்லிட்டாங்கடா, என்னால ஒயனை பார்க்கவே முடியல, சாரிடா மச்சான் அப்படின்னு சொல்றாங்க. அவ்வளவுதான், ஜேகேக்கு இருந்த கடைசி ஹோப்பும் போயிடுச்சு. ஜேகே வேற வழியே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டாரு. இருந்தாலும் அவர் ரொம்ப ஃபீல் பண்றாரு, ஒரு மாதிரி வெக்ஸ் ஆயிட்டாரு. போய் போய் அந்த குட்டி பிள்ளைய பிடிச்சி நமக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வெக்ஸ் ஆயிட்டாரு. ஆனா இந்த பக்கம் நீங்களாம் ஜேகே ஒண்ணுமே சொல்லலையா பாரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஹாப்பியா இருக்கீங்க. அடுத்த நாள் மேரேஜ் கூட முடிஞ்சிருச்சு. அப்படியே மேரேஜ் ஹால்ல எல்லாம் ஹாப்பியா இருக்காங்க ஜங்குக்கு தவிர. நீங்களாம் வானத்துக்கு பூமிக்கும் குதிச்சிட்டு இருக்கீங்க. உங்க லெவலுக்கு இன்னொருத்தரும் அங்க ஹாப்பியா இருக்காரு, வேற யாரும் இல்ல, ஜின் தான். ஆனா ஜேகே மட்டும் பாவமா மூஞ்சி தொங்க போட்டு என் வாழ்க்கையே முடிஞ்சிருச்சுடாடே அப்படின்னு சொல்லிட்டு நின்னுட்டு இருக்காரு. இதுல என்ன காமெடினா, டேக்கு வந்து எந்த விஷயமுமே தெரியல. மேரேஜ்க்கு அப்படியே ஸ்ட்ரைட்டா வராரு. அவருக்கு அப்படியே மிகப்பெரிய ஷாக். டே ஜங்குக், ஒரு குழந்தை பிள்ளைய இப்படி கல்யாணம் பண்ணிட்டியேடா, சைல்டு மேரேஜ் பண்றது தப்பு மச்சான் அப்படின்னு சொல்றாரு. உடனே ஜிமின் இருந்துட்டு, ஐயோ அவன் பிரச்சனை தெரியாம இவன் வேற காமெடி பண்ணிட்டு இருக்கானே. டேயாங்கா, வந்தமா, விஷ் பண்ணமா, போய் சாப்பிட்டமா, கிளம்பணுமான்னு இருக்கணும். இப்படி தேவையில்லாம அவன் கிட்ட பேசிட்டு இருந்தீங்கன்னா பின் விளைவுகள் பயங்கரமா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. அப்பதான் ஜங்குக்கோட ஃபேஸவே வந்து டே பாக்குறாரு. பார்த்து, ஓகேடா மச்சான், ஆல் தி பெஸ்டா மச்சான் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்கான். உடனே உங்ககிட்ட வந்து ஆல் தி பெஸ்ட் குட்டி சாத்தான் அப்படின்னு சொல்றாரு. டேய், நீ என்னை குட்டி சாத்தான்னு கூப்பிடக்கூடாது, ஒன்லி ஜின் மாமா மட்டும் தான் என்னை குட்டி சாத்தான்னு கூப்பிடணும்னு சொல்றாங்க. கூப்பிடுறது குட்டி சாத்தான், இதுல அவன் தான் கூப்பிடணும், இவன் தான் கூப்பிடணும். காம நின்னு, இன்னைக்கு கல்யாணம், இன்னைக்காவது பொண்ணு மாதிரி நிக்கிறியா, காலை கிட்ட வச்சு நில்றி அப்படின்னு சொல்லிட்டு கலாய்ச்சிட்டு இருக்காரு. இங்க ஜேகேக்கா, டேய் உங்க ஃப்ரெண்டோட லவ்வே போச்சு, லைஃபே போச்சு, இங்க வந்து நின்னுட்டு காமெடி பண்ணிட்டு இருக்கீங்களேடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேர்த்தையும் வெக்ஸா பார்த்துட்டு இருக்காரு. என்னதான் எல்லாம் காமெடியா போயிட்டு இருந்தாலும் ஜேகே வந்து இந்த விஷயத்துல ரொம்ப சீரியஸா எடுத்துட்டாரு. உங்க மேலயும் அவருக்கு சரியான கோவம் வந்துருச்சு. படிக்க வேண்டிய வயசுல படிக்காம வீட்டுல சொல்றாங்கன்னு மேரேஜுக்கு ஒத்துக்கிட்டா பாரு, இவளுக்குலாம் அறிவே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு மைண்ட்ல நினைச்சிட்டு இருக்காரு. இனி என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு நெக்ஸ்ட் எபிசோட்ல நம்ம பார்க்கலாம்.